அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களே, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் அன்சிப் இலங்கையிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கண்டா, தஹஜ்ஜத் தொழுகை எத்தனை ரக்காயத்து தொழ வேண்டும், எத்தனை மணி வரை தொழலாம், எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க கேட்டிருக்கிறாங்க. இந்த தஹஜ்ஜத் தொழுகை என்பது அது பல்வேறு பெயர்களை கொண்டு அழைக்கப்படுகிறது. கியாமுல் லைல், சலாத்துல் லைல், சலாத்துல் வித்ரு, இப்படியான பெயர்களை கொண்டு என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. இது இசா தொழுகைக்கு இசா வக்து தொழுகை முடிந்ததுக்கு அப்புறம் ஃபஜ்ருடைய வக்து வர்றது வரைக்கும் இந்த தொழுகையை தொழுது கொள்ளலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில நேரங்களில் 8 ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, சில நேரங்களில் 10 ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, சில நேரங்களில் 11 ரக்காய் தொழுதுருக்கிறாங்க. அதுபோக வித்ரு 3 ரக்காய் தொழுதுருக்கிறாங்க, வித்ரு 5 ரக்காய் தொழுதுருக்காங்க. இப்படியாக என்ன செய்யிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுதுருக்கிறாங்க. ஆனால் 20 ரக்காயத்து ஒருபோதும் என்ன செய்யலை, தொழுததில்லை. இந்த தொழுகையை பொறுத்தளவுக்கு இது மற்ற நாளுகளுக்கு உரியது, ரமலானுக்கு என்று வேற இருக்கிறது, அப்படியான எந்த ஒரு தகவலும் கிடையாது, செய்தியும் கிடையாது. ரமலானில் எது தொழுகையோ அதுதான் மற்ற நாட்களில் உள்ள தொழுகை, மற்ற நாட்கள் என்ன தொழுகையோ அதுதான் ரமலானுக்கும் தொழுகை அப்படிங்கிறத விளங்கி கொள்ளணும். இது எப்படி தொழுகணும் அப்படின்னா, 2 ரக்காய் தான் என்ன செய்யணும், தொழுகணும். ஒவ்வொரு 2 ரக்காயத்துக்கு இடையில என்ன செய்யணும், சலாம் கொடுத்து விட்டு 8 ரக்காய் தொழுதா 4 சலாத்தை கொண்டு தொழுகணும், 10 ரக்காய் தொழுதா 5 சலாத்தை கொண்டு தொழுகணும். அப்புறம் 1 ரக்காயத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ரு தொழுதுருக்கிறாங்க, அல்லது 10+3 தொழுதுருக்கிறாங்க, 8+3 தொழுதுருக்கிறாங்க. 8 ரக்காயத்து தொழுது விட்டு, இரவு தொழுகையாக தொழுது விட்டு வித்ரு 3 ரக்காயத்தாக தொழுதுருக்கிறாங்க. இப்படி பல்வேறு முறையில் தொழுதுருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்முடைய தொழுகையை நம்ம என்ன செய்யணும், அமைத்துக் கொள்ள வேண்டும்.